Yesterday when I was speaking with the local church in Tirukkappalli, திருக்காட்டுப்பள்ளியிலே நேற்றைய தினம் அந்த ஸ்தல சபையிலே நான் பேசிக்கொண்டிருந்த பொழுது I was speaking from John chapter 10. நான் யோவான் 10ஆம் அதிகாரத்திலிருந்து பேசினேன். And I was reading from John chapter 10 verse 3. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நான் பகிர்ந்து கொண்டேன். Where it says that the sheep are called by name. இங்கே ஆடுகள் பெயர் சொல்லி கூப்பிடப்படுகின்றன என்பதை குறித்து பேசினேன். God calls each of his sheep individually. தேவன் தம்முடைய ஆடுகளை ஒவ்வொன்றாக தனித்தனியாக பெயர் சொல்லி அழைக்கிறார். Each of us must individually be able to say, God, you are more than enough. நம்மில் ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் ஒருவர் மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்ல முடிய வேண்டும். It's not a congregation song. இது ஒரு கூட்டமாக பாடக்கூடிய பாடல் அல்ல. Each individual must be able to say that. ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவரை பார்த்து சொல்ல முடிய வேண்டும். How do we get to the point where we can really say, God, you are more than enough? ஆண்டவரே நீர் மாத்திரம் எனக்கு போதும், உம்மை தவிர வேறு தேவையில்லை என்று சொல்லக்கூடிய நிலைக்கு நாம் எப்பொழுது வர முடியும்? It's a very difficult thing to say. இது மிகவும் கடினமான ஒரு சொல். I can feel like saying it sometimes, but it is a very difficult thing when offered so many things in this world. ஒரு சில வேளைகளிலே நான் இப்படி நீர் மாத்திரம் போதும் என்று சொல்லிவிடுவது எளிதாக எனக்கு தோன்றும். ஆனால் இந்த உலகத்திலே அநேக காரியங்களை பார்க்கும் பொழுது நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே என்று சொல்வது அது மிகவும் கடினமான செயல். God needs to give me a heart to know him. தேவன் அவரை அறியத்தக்கதான இருதயத்தை எனக்கு அவரே தர வேண்டும். So that I can honestly say, God, you are more than enough. அப்பொழுதுதான் நான் நேர்மையாக ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் எனக்கு போதுமானவர் என்று சொல்ல முடியும். For that I need to have a revelation of who Jesus really is to me. அதற்கு இயேசு கிறிஸ்து எனக்கு யாராக இருக்கிறார் என்ற மெய்யான வெளிப்பாடு தேவையாக இருக்கிறது. I spoke yesterday about how Jesus was the one who came and rescued me. எப்படி இயேசுதான் நம்மை வந்து என்னை ரட்சித்தார், என்னை காப்பாற்றினார் என்று நான் பேசின பொழுது, He came and saved me from the most evil being in the universe. இந்த அண்ட சராசரத்திலேயே மிகவும் கேவலமான ஒரு பிறவியை தேவன் ரட்சித்தார் என்பதுதான் நான் பேசினேன். I grew up in the church. நான் சபையிலே வளர்க்கப்பட்டேன். I always was around the CFC church. நான் எப்பொழுதுமே CFC சபையில் அந்த மத்தியிலேயே நான் இருந்தேன். One of my challenges is that it is hard for me to know that I was in the grasp of the most evil being of the universe. இந்த அண்ட சராசரத்திலே இருக்கிறதான மிகவும் ஒரு கெட்ட பிடியிலே நான் இருக்கிறேன் என்பதை இப்படி நான் இந்த CFC சபையின் மத்தியிலே இருக்கிறதுனாலே நான் அதை உணர்ந்து கொள்ள முடியாத நிலைமையில இருந்தேன். Because I had very good parents. ஏனென்றால் எனக்கு ஒரு நல்ல தாய் தகப்பன் இருந்தார்கள். They raised me to be respectful. அவர்கள் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்து அப்படி நடக்க வேண்டும் என்று கற்றுத் தந்திருந்தார்கள். To be kind. ஒரு தயவாக இருக்கும்படி என்னை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். To work hard. கடின உழைக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். And so because I was generally good to people, பொதுவாக மற்றவர்களிடத்திலே நான் ஒரு நல்லவனாக நான் நடந்து கொண்டிருந்தேன். It's difficult for me to see that I was still in the grasp of the devil. நான் பிசாசுனுடைய பிடியிலே தான் இருக்கிறேன் என்பதை நான் அறிந்து கொள்வது எனக்கு கடினமாக இருந்தது. And so for a lot of you young people who are growing up in the church, நீங்கள் சபையிலே வளர்ந்து வருகிறதான அநேக வாலிப சகோதர சகோதரிகளே, you may be kind and good, you may be nice, நீங்கள் தயவாகவும் சாந்தமாகவும் மற்றவர்களுக்கு முன்பாக நல்லதாகவும் நல்லவர்களாகவும் இருப்பீர்கள். but unless we give our hearts fully to Jesus, நாம் நம்முடைய இருதயத்தை முழுமையாக தேவனுக்கு தராத பட்சத்தில், unless we can call Jesus Lord, இயேசுவை பார்த்து ஆண்டவரே என்று நாம் அழைக்காத பட்சத்தில், and we surrender fully to Jesus, நாம் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக இயேசுவினிடத்தில் அர்ப்பணிக்காத பட்சத்தில், if we don't do that, we are in the grip of the most evil being in the universe. நாம் அப்படி செய்யாதிருப்போமானால் நாம் இந்த அண்ட சராசரத்திலே மிகவும் தீமையின் நிறைந்த ஒருவனால் நாம் பிடிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் அர்த்தம். The devil is much worse and more evil than the worst terrorist.
பிசாசானவன் இந்த உலகத்தில் இருக்கிறதான மிக மோசமான தீவிரவாதிகளை காட்டிலும் அவன் மிகவும் மோசமானவன். And I must see that God's word is saying that is who you are in being controlled by. நீ அப்படிப்பட்டவனால் தான் நீ கட்டுப்படுத்தப்படுகிறாய் என்பதை சொல்லுகிறார் ஆண்டவர். And Jesus came to rescue me. இயேசு என்னை அந்த பிடியிலிருந்து விடுவிக்கவே வந்தார். And the way he rescued me is by laying down his life. அது எப்படி என்னை விடுவித்தார் என்றால் தன்னுடைய ஜீவனை கொடுத்து என்னை விடுவித்தார். That's what it says in John chapter 10 verse 11. யோவான் 10 ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அதை தான் சொல்கிறது. This is the mark of the good shepherd. நல்ல மேய்ப்பனுக்கு அடையாளம் இதுதான். What makes Jesus so good? இயேசு ஒரு நல்லவராய் அவரை மாற்றியது என்ன? That he laid down his life for me. அவர் எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். It is only when I see that I can then respond by saying, God, you're more than enough. இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்தார் என்பதை காணும் பொழுது மாத்திரமே ஆண்டவரே நீர் எனக்கு போதும் என்று என்னால் சொல்ல முடியும். He laid down his life. அவர் எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். And then now if you read in verse 14 and பிறகு 14ஆம் வசனம் 14 and 15. 14-15 நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். This is God, Jesus is talking about knowing me. என்னை அறிந்து கொள்வதை பற்றி இயேசு இங்கே பேசுகிறார். And me knowing God. நான் இயேசுவை அறிந்து கொள்ள தேவனை அறிந்து கொள்வதை பற்றியும் பேசுகிறார். And he says in verse 15 even as, அதை போலவே என்று 15ஆம் வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? just like, என்னுடையவைகளை அறிந்தும் அறிந்திருக்கிறது போல என்று 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். It's the same way. அதே விதத்திலே, the same way I know you, Jesus is saying, is the same way as I know the Father. இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை அறிந்திருக்கிறது போல பிதாவை அறிந்திருக்கிறேன். It's the same knowledge of each other. ஒருவரை குறித்ததான அதே விதமான அறிதல். What is that knowledge, Lord? How do you know me and I know you? அந்த அறிதலுடைய தன்மை என்ன? ஆண்டவரே நான் உம்மை எப்படி அறிந்திருக்கிறேன், நீர் என்னை எப்படி அறிந்திருக்கிறீர்? I lay down my life. நான் என்னுடைய ஜீவனை கொடுக்கிறேன். That is the way I say, Lord Jesus, I know you. இந்த விதத்திலே தான் ஆண்டவரே நான் உம்மை அறிகிறேன் என்று சொல்ல முடியும். I surrender. நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். That is how the Father and the Son, they laid down their life, they gave of themselves for each other. அப்படிதான் பிதாவும் குமாரனும் தங்களுடைய ஜீவனை ஒருவருக்காக ஒருவர் இழந்திருக்கிறார்கள். And that's how Jesus showed that he was the good shepherd. He laid down his life. அப்படி தம்முடைய ஜீவனை எனக்காக இழந்ததினாலே அவர்தான் நல்ல மேய்ப்பன் என்று இயேசுவும் விளங்க பண்ணி இருக்கிறார். In Revelation, வெளிப்படுத்தின விசேஷம், this is where John gets to see Jesus. வெளிப்படுத்தின விசேஷத்திலே இவ்விதமாகத்தான் யோவான் அப்போஸ்தலன் இயேசுவை அறிந்து கொண்டார். And in John chapter 1 we see Jesus described in John chapter 1, sorry not John, I'm sorry, Revelation chapter 1 verse 13. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். And you see in verse 13, 14, 15, 16 Jesus is described in how he is with his eyes and with his hand and with his face, all amazing pictures. 13ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் இயேசு எப்படி இருக்கிறார், அவருடைய கண்கள் எப்படி இருக்கிறது, கரங்கள் எப்படி இருக்கிறது, தலை எப்படி இருக்கிறது, அவருடைய மகிமை என்ன என்பதையெல்லாம் அந்த வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. And this is all true. இதுவெல்லாம் உண்மை. And then Jesus gave John a lot of messages for the churches. அப்பொழுது இயேசு மற்ற சபைகளுக்கெல்லாம் யோவான் மூலமாக ஒரு செய்தியை கொடுக்கிறார். And then after that John is taken up to heaven. அதன் பின்பாக யோவான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். And then John has another look at Jesus. அப்பொழுது யோவான் இயேசுவை இன்னொரு பார்வை பார்க்கிறார். And we see Jesus described in a very different way. அங்கே பரலோகத்திலே கிறிஸ்து வேறு விதமாக சித்தரிக்கப்படுகிறதை அவர் காண்கிறார். What is your view of Jesus?
இயேசுவை குறித்ததான உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? You see in Revelation chapter 1 verse 13. நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். Clothed in a robe reaching to his feet. மார்பருகே பொற்கச்சை கட்டி இருக்கிற மனுஷகுமாரன். A big golden sash around his chest. அவருடைய மார்பருகே பொன்னாலான கச்சை கட்டி இருக்கிறார். His eyes are like fire. அவருடைய கண்கள் அக்கினியை போல இருக்கின்றன. His feet are glowing. அவருடைய பாதங்கள் பிரகாசமாய் இருக்கின்றன. His voice is like thunder in verse 15. 15ஆம் வசனத்திலே அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சல் போல இருக்கிறது. And his mouth has a sharp sword. அவருடைய வாய் பட்டயத்தை போல இருக்கிறது. His face is shining like the sun. அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசமாய் இருக்கிறது. Now this is how Jesus looked like to John. இப்படித்தான் இயேசுவானவர் யோவானுக்கு காட்சியளித்தார். This is not some fake drawing by somebody. யாரோ ஒருவர் ஏதோ வரைந்த ஒரு ஓவியம் அது அல்ல. This is a powerful wonderful picture of Jesus. ஒரு வல்லமையான அற்புதமான இயேசுவை குறித்ததான அந்த ஒரு காட்சி. And then you go up to Revelation chapter 4 and now John is in heaven. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே யோவான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது நாம் வாசிக்கிறோம். And in Revelation chapter 4 you see the throne of God, and in verse 6 you see a sea of glass. அங்கே 4ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே அங்கே தேவனுடைய சிங்காசனம் இருக்கிறது, அங்கே ஒரு கண்ணாடி கடல் இருக்கிறது. And these angels, these living creatures are surrounding the throne saying holy holy holy. அங்கே தேவதூதர்களும் 4 ஜீவன்களும் அங்கே தேவனுக்கு முன்பாக விழுந்து பரிசுத்தர் 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 என்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். In Revelation chapter 4 you don't see Jesus as yet. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் இன்னும் இயேசுவை குறித்ததான காட்சி வரவில்லை. But in Revelation chapter 5 you do see Jesus. 5ஆம் அதிகாரத்திலே இயேசுவை குறித்து நீங்கள் பார்க்கிறீர்கள். And that is when we see that there was a scroll that needed to be opened. அங்கே ஒரு புத்தகச் சுருள் விரிக்கப்பட வேண்டியதை குறித்து எழுதியிருக்கிறது. And nobody was found worthy to open the book. அந்த புத்தகச் சுருளை திறக்கிறதற்கு யாருமே பாத்திரவான்களாக காணப்படவில்லை. But then they said no, there is actually one, and it is the lion that is from Judah. அங்கே யூத ராஜசிங்கம் அங்கே அதற்கு பாத்திரவானாய் இருக்கிறார் என்று அங்கே சொல்லப்படுகிறது. And when John turns to look at it, he sees a lamb that is slain. அப்பொழுது யோவான் அங்கே அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை அவர் பார்க்கிறார். Who am I going to see when I go to heaven? நான் பரலோகத்துக்கு செல்லும் பொழுது யாரை நான் பார்க்க போகிறேன்? Am I going to see a man with eyes like fire and a sun shining face? ஒரு கண்கள் அக்கினிமயமாக ஒரு சூரியனை போல பிரகாசிக்கிற முகத்தை உடைய ஒருவரை நான் காணப்போகிறேனா? And a sword and a sash around his chest. கருக்குள்ள பட்டயத்தையும் ஒரு மார்க்கச்சையும் கட்டி இருக்கிறவரை நான் காணப்போகிறேனா? A lot of us want to see Jesus like that. நாம் எல்லாருமே இயேசுவை அவ்விதமாக காண விரும்புகிறோம். But to me it spoke to me that when we go to see Jesus in heaven, எனக்கு இப்படித்தான் நான் உணர்த்தப்பட்டேன். நாம் பரலோகத்தில் இயேசுவை காண போகும் பொழுது we see a lamb. நாம் அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை பார்க்கிறோம். Small little lamb. ஒரு சிறு ஆட்டுக்குட்டி. And not just a lamb that was slain. ஒரு சாதாரண எந்த ஒரு ஆட்டுக்குட்டி மாத்திரமல்ல, அது ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. What does a lamb that was killed look like? ஒரு அடிக்கப்பட்டு கொல்லப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கும்? So weak. மிகவும் பலவீனமாக இருக்கும். I imagine blood on the lamb. அந்த ஆட்டுக்குட்டியிலிருந்து ரத்தம் ஒழுகி கொண்டிருக்கும். That's what I see when I go up to the throne. அப்பொழுது அப்படித்தான் நான் அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக போகும்பொழுது நான் பார்க்கிறேன். When I here on earth and I see Jesus, he's full of power and strong. நான் பூமியில் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவராகவும் மிகவும் பலமுள்ளவராகவும் நான் காண்கிறேன். But when I go to heaven, I see a small lamb that's bleeding. ஆனால் பரலோகத்துக்கு செல்லும் பொழுது ஒரு சிறு ஆட்டுக்குட்டி, அது இரத்தத்தினாலே வழிந்து கொண்டிருக்கிற அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை நான் காண்கிறேன். This doesn't make any sense. அது ஒரு விளங்கவில்லையே, சரியாக தோன்றவில்லையே. This is backwards. இது பின்னாக வல்லவா செல்கிறது. It says that Jesus was exalted and given a name above all other names when he went to heaven. பரலோகத்துக்கு செல்லும் பொழுது எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் கொடுக்கப்பட்டவராய் இயேசு இருக்கிறார் என்றல்லவா எழுதி இருக்கிறது. What is the name that has been given to him that is above all other names? எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், என்ன நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? A lamb that was slain. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. This is the good shepherd. இவர்தான் அந்த நல்ல மேய்ப்பன். He lays down his life for the sheep. அவர் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். This is the best title you can give God. தேவனுக்கு கொடுக்கக்கூடிய மிகவும் உன்னதமான தலைப்பு, ஒரு பெயர் இதுதான். Not the shining eyes, not the big face, not the feet and all the big robe. பிரகாசமான கண்கள், சூரியனை போல முகம்,
பொற்கச்சை, கருக்குள்ள பட்டயம் இவைகளெல்லாம் அல்ல. I'm not saying that that's the wrong picture of Jesus in Revelation chapter 1. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் இயேசுவை குறித்ததான ஒரு தவறான காட்சி என்று நான் சொல்லவில்லை. But I'm just saying that the most beautiful picture of Jesus in my eyes has to be the slain lamb. ஆனால் என்னுடைய கண்களிலே இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான மிகவும் அழகான ஒரு பார்வை அது என்னவென்றால் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. Because then I have to ask the question, who killed this lamb? அப்பொழுது நான் இந்த ஒரு கேள்வியை கேட்க வேண்டும், இந்த ஆட்டுக்குட்டியை கொன்றது யார்? Who killed him? யார் அவரை கொன்றது? Then I have to answer the question, me. நான் பிறகு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும், நான் தான் அவரை கொலை செய்தேன். Not Hitler. ஹிட்லர் அல்ல. Not Osama bin Laden. ஒசாமா பின் லாதன் அல்ல. Me, I am the one who killed that lamb. நான் தான் அந்த ஆட்டுக்குட்டியை கொன்றேன். Then it becomes personal. அப்பொழுது அது எனக்கு தனிப்பட்ட விதத்திலே ஒரு காரியமாகிறது. Then the shepherd becomes good. அப்பொழுது அந்த மேய்ப்பன் நல்ல மேய்ப்பனாகிறார். And then I see that the lamb, Jesus laid down his life. அப்பொழுது இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்தவராக இருக்கிறார். That where the sin, where my sins were put on him. என்னுடைய பாவங்கள் அவர் மேலே சுமத்தப்பட்டன. Not my wife. என்னுடைய மனைவி அல்ல. Not my parents. என்னுடைய பெற்றோர்களுடைய பாவங்கள் அவருடைய பாவங்களை குறித்து அல்ல. It was my sins that is making this lamb slain now in front of me in heaven. என்னுடைய கண்களுக்கு முன்பாக பரலோகத்தில் இருக்கிற இந்த ஆட்டுக்குட்டியின் மீது என்னுடைய பாவங்கள் தான் சுமத்தப்பட்டன. This is what I have to see in heaven about Jesus. இதைத்தான் பரலோகத்திலே இயேசுவை குறித்து நாம் காண வேண்டிய காட்சி. That I have to see that this is the only one worthy to open up the seals. அப்பொழுதுதான் இவர் மாத்திரமே அந்த புத்தகச் சுருளை திறக்கிறதற்கு பாத்திரமானாய் இருப்பதை நான் கண்டுகொள்ள முடியும். If I need to have a heart that knows God, நான் தேவனை அறியத்தக்க இருதயம் எனக்கு வேண்டும் என்றால் I must get to know God this way. நாம் தேவனை இந்த விதத்திலே தான் அறிந்து கொள்ள வேண்டும். There's so much that wants us to see Jesus as our hero. நாம் இயேசுவை ஒரு ஹீரோவை போல, ஒரு வீர கதாநாயகனை போல நாம் பார்க்கும்படி अनेक விஷயங்களில் நாம் எதிர்பார்க்கிறோம். But our hero is the one who has the big sash around his chest. ஆனால் அந்த ஹீரோ தான் தன்னுடைய பொற்கச்சை எல்லாம் கட்டி இருப்பார். And our hero has the white robe. அந்த ஹீரோ ஒரு வெண்ணங்கி தரித்திருப்பார். And the hero has the eyes of fire and the sword, the tongue of sword. அந்த கதாநாயகன் தான் தன்னுடைய கருக்குள்ள பட்டயம் தன்னுடைய நாவிலிருந்து புறப்படுகிறது, பிரகாசமுள்ள முகம் அவருக்கு இருக்கும். But we don't want to see our hero as the slain lamb. ஆனால் நம்முடைய ஹீரோவை ஒரு அடிக்கப்பட்ட ஒரு மனுஷனை போல நாம் பார்க்க விரும்புவதே இல்லை. Because that's very weak. ஆனால் அது ஒரு மிகவும் ஒரு தனிப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. That's very helpless. அது உதவியற்ற ஒரு பலகீனமான ஒன்றாக இருக்கிறது. But after John saw Jesus here on earth, இயேசுவை யோவான் பூமியிலே பார்த்த பிறகு the angel said, come up higher. தேவதூதர்கள் அவரை பார்த்து சொன்னார்கள், மேலே எழும்பி வா. I need to show you a better view of Jesus. நான் உனக்கு இயேசுவை குறித்ததான ஒரு மேலான ஒரு காட்சியை நான் காண்பிக்க வேண்டும். And when I see that better view of Jesus, I will be gripped with that view of Jesus. நான் இயேசுவை குறித்ததான அந்த மேலான ஒரு பார்வையை நாம் காணும் பொழுது நான் இயேசுவினால் பிடிக்கப்படுவேன். He is the only one worthy in heaven. அவர் மாத்திரமே பரலோகத்திலே பாத்திரமானாய் இருக்கிறார். The slain lamb. அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். This is the good shepherd. இவர்தான் அந்த நல்ல மேய்ப்பன். The good shepherd is the one who laid down his life for me. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்தார். This is how the sheep know the shepherd. இந்த விதத்திலே தான் ஆடு தன்னுடைய மேய்ப்பனை அறிந்து கொள்ளும். Let's go back to John chapter 10 and just read it one more time just so that it's so clear to our hearts. நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துக்கு திரும்பமாக பார்ப்போம். அப்படி பார்த்து நாம் இன்னும் ஒரு முறை அதை நிச்சயப்படுத்திக் கொள்வோம் அந்த காட்சியை. Verse 14 and 15. யோவான் 10ஆம் அதிகாரம் 14 15. I am the good shepherd and I know my sheep and my sheep know me. நானே நல்ல மேய்ப்பன், நான் என்னுடையவர்களை அறிந்தும் என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன். Just as the Father knows me and I know the Father. பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் அறிந்திருக்கிறேன். And this is how they know me. இப்படித்தான் அவர்கள் என்னை அறிந்திருக்கிறார்கள். That I lay down my life for the sheep. நான் ஆடுகளுக்காக என் ஜீவனை நான் கொடுத்திருக்கிறேன். That's what he does. அதைத்தான் அவர் செய்கிறார். That's what his definition of love is. அதுதான் அன்பினுடைய ஒரு விளக்கம், வரையறை.
And so when we understand this view of God and we accept this view of God, then we can say to God, Lord, I also want to love you back. தேவனை குறித்ததான இந்த பார்வையை நாம் பார்த்து நாம் அதை விளங்கிக் கொள்ளும் பட்சத்திலே தான் நாமும் திரும்ப ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், திரும்பமாக நானும் நேசிக்கிறேன் என்று சொல்ல முடியும். You know me and I know you. நீர் என்னை அறிந்திருக்கிறீர், நானும் உம்மை அறிந்திருக்கிறேன். You know me by you laying down your life for me. நீர் உம்முடைய ஜீவனை கொடுத்து என்னை அறிந்திருக்கிறீர். I know you, I lay down my life for you. நான் உம்மை அறிய வேண்டும் என்றால் நானும் என் ஜீவனை கொடுப்பேன். Then it's not obeying the commands. இது தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவது காரியம் அல்ல. It's not do this and don't do this. இதை செய்யக்கூடாது என்பதை குறித்த காரியம் அல்ல. It's something completely different. இது முற்றிலும் ஒரு வேறுபட்ட காரியம். I lay down my life. நான் என்னுடைய ஜீவனையே நான் கொடுக்கிறேன். Everything. எல்லாவற்றையும் with all of my heart. என்னுடைய முழு இருதயத்துமாக நான் அதை கொடுத்து விடுகிறேன். There's no negotiation. அந்த இடத்திலே ஒரு சம்பாஷணை அங்கே செய்கிறதில்லை. Lord, you know me, I know you. ஆண்டவரே நீர் என்னை அறிந்திருக்கிறீர், நானும் உம்மை அறிந்திருக்கிறேன். Both ways. இரு தரத்திலும். Jesus didn't negotiate with me. ஆண்டவர் அங்கே ஒரு சம்பாஷணை செய்யவில்லை. While I was still filthy, while I was still a sinner, நான் ஒரு கேடுகெட்ட பாவியாக இருந்த பொழுதே he laid down his life for me. அவர் எனக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார். He's asking me to do something much easier. ஆண்டவர் என்னை பார்த்து மிகவும் எளிதான ஒரு காரியத்தை செய்யும்படி சொல்கிறார். He's altogether good. அவர் முற்றிலும் நல்லவர். But he said, learn how to be good from me. என் நல்லவனாய் இருக்கும்படிக்கு என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள் என்று ஒன்றை சொல்கிறார். I'm the good shepherd. நானே நல்ல மேய்ப்பன். This is what it means to be good. நல்ல என்பதற்கான காரியம் இதுதான். Lay down your life. உன்னுடைய ஜீவனை கொடுத்து விடு. All of your life, with all of your heart. உன்னுடைய முழு ஜீவனையும் முழு இருதயத்தோடு கொடுத்து விடு. This is what the shepherd does. இதைத்தான் அந்த மேய்ப்பன் செய்கிறார். In verse 12, 12ஆம் வசனம், he talks about the person who's not a shepherd. He sees the wolf coming and he runs away. அங்கே மேய்ப்பனாய் இல்லாதவனும் ஒரு கூலிக்காரனை குறித்து பார்க்கிறோம். அங்கே ஓனாய் வருகிறதை கண்டு அவன் ஓடி போகிறான். But the good shepherd lays down his life. ஆனால் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். And that reminded me of David. அது தாவீதை குறித்து எனக்கு ஞாபகப்படுத்தியது. David also was a shepherd like God, like Jesus was. இயேசு எப்படி ஒரு நல்ல மேய்ப்பனாக இருந்தாரோ அப்படியே தாவீதும் ஒரு மேய்ப்பனாக இருந்தான். After Saul sinned, God told Samuel, I'm going to find another man who's after my heart. சவுல் பாவம் செய்த பிறகு தேவன் சொன்னார், நான் என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை நான் கண்டுபிடிப்பேன் என்று சொன்னார். And who in all of Israel was after God's heart? இஸ்ரவேல் தேசத்தில் முழுமையிலுமே தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் யாராக இருந்தார்? What qualified David to become the next king? அடுத்த ராஜாவாக்கும்படி தாவீதை தகுதிப்படுத்தினது எது? What were the qualifications that God saw in David when God told him you're going to be king? நீ ராஜாவா இருக்க போகிறாய் என்று தாவீதை பார்த்து தேவன் சொன்ன பொழுது என்ன தகுதிகளை தேவன் அவனிடத்திலே பார்த்தார்? In 1 Samuel chapter 16 we see that Samuel goes and tells this Jesse. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே நாம் இதை பார்க்கிறோம். சாமுவேல் ஈசாயினிடத்திலே போய் இதை சொல்கிறார். One of your children is going to be the king, next king. உன்னுடைய குமாரர்களில் ஒருவன் அடுத்த ராஜாவாக இருப்பான் என்று சாமுவேல் சொல்கிறார். And verse 11 11வது வசனம் of 1 Samuel chapter 16. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11வது வசனம். He looked at all the children that Jesse brought in front of him. ஈசாய் கொண்டு வந்து நிறுத்தின தன்னுடைய எல்லா குமாரர்களையும் சாமுவேல் பார்த்தார். And he said, and Samuel said, no, it's none of these people. சாமுவேல் சொல்கிறார், இவர்களெல்லாம் இல்லை, தேவன் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்கிறார். And then he says, is there any more? And then Jesse says, yeah, there's one. He's just tending to the sheep. உன்னுடைய குமாரர்கள் இவ்வளவுதானா, இன்னும் மீதியா இருக்கிறாளா என்று கேட்டபொழுது, இன்னும் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்று ஈசாய் பதில் சொன்னார். God said, that's the one. ஆண்டவர் சொன்னார், அவன்தான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். That was the only qualification that David had. அது ஒரே தகுதி மாத்திரம்தான் தாவீதுக்கு இருந்தது. Taking care of little sheep. ஆடுகளை பார்த்துக் கொள்வது. Suddenly you're ready to be king. உடனேயே அவன் அந்த ஸ்தானத்திலிருந்து ராஜாவாக போகிறான். God saw enough
in David taking care of sheep to say that's the boy. ஆடுகளை பார்த்து கொள்ளுகிற அந்த காரியத்திலே இருந்து அதை பார்த்து அது போதும் நீதான் அடுத்த ராஜாவாக போகிறாய் என்று தேவன் சொன்னார். Because he wasn't looking at capabilities, he was looking at the heart. ஆனா தேவன் அவனுடைய திறமைகளை எல்லாம் பார்க்கவில்லை, அவனுடைய இருதயத்தை தான் தேவன் பார்த்தார். And he saw the way David took care of his sheep. He said that's how my heart is. தேவன் தாவீது எப்படி அந்த ஆடுகளை எல்லாம் பார்த்து கொண்டார் என்ற விதத்தை கண்ணோக்கி இப்படித்தான் நான் என் ஆடுகளை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். So it doesn't take big jobs for God to look at our heart. நம்முடைய இருதயத்தை பார்க்கிறதற்கு நாம் ஏதோ ஒரு பெரிய பெரிய வேலைகள் எல்லாம் செய்து அதனிலே தான் தேவன் நம்மை பார்ப்பார் என்று இல்லை. We can be a mother. நாம் ஒரு தாயாக இருக்கலாம். You can be a worker in a factory. ஒரு ஃபேக்டரியிலே ஒரு சாதாரண வேலைக்காரனாக வேலை செய்கிறவராக இருக்கலாம். You don't have to have big professor, you can have small thing, you can be CEO, or you can be somebody who's just an ordinary worker. நீங்கள் ஒரு பேராசிரியராகவோ அல்லது ஒரு பெரிய உத்தியோகத்திலே இருக்க தேவையில்லை, ஒரு சாதாரண ஒரு வேலை செய்கிற ஒருவராக கூட நீங்கள் இருக்கலாம். God's looking at the heart. தேவன் இருதயத்தை பார்க்கிறார். And God saw the way David took care of his sheep. தேவன் தாவீது எப்படி தன்னுடைய ஆடுகளை பாதுகாத்தான் என்பதை அதை பார்த்தார். And we read about how David took care of the sheep in the next chapter. அடுத்த அதிகாரத்திலே தாவீது எப்படி தன் ஆடுகளை பார்த்து கொண்டான் என்பதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. This is what God saw in David. இதைத்தான் தாவீதிடத்திலே தேவன் பார்த்தார். And God said, this is a man after my own heart. அதை பார்த்து இவன்தான் என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் என்று சொன்னார். It says in verse 34 34வது வசனம் and 35. 34 35 தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். David was all alone taking care of the sheep. தாவீது தன்னந்தனியனாய் அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். Who's more valuable, David or the sheep? யார் மிகவும் மதிப்புக்குரியவர்கள், ஆடுகளா அல்லது தாவீதா? Whose sheep were they? அந்த ஆடுகள் யாருடையவைகள்? They were not even his sheep. அந்த ஆடுகள் அவனுடைய சொந்தமானவைகள் அல்ல. They were his father's sheep. அவைகள் தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகள். What do you do when somebody else's sheep is being attacked? நீங்கள் மற்றவருடைய ஆடுகள் தாக்கப்படும் பொழுது பார்க்கும் பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? Who's more valuable, you or the sheep? நீங்களா அல்லது அந்த ஆடுகளா? எவைகள் யார் மதிப்புக்குரியவர்கள்? But we see what David did. அங்கே தாவீது செய்த காரியத்தை பாருங்கள். He went after that bear or the lion and attacked him. அந்த சிங்கமும் அந்த கரடியும் வந்த பொழுது அதற்கு எதிராக அவன் போய் சண்டை போடுகிறான். And took it from its mouth. அந்த ஆட்டுக்குட்டியை அதனுடைய சிங்கத்தின் வாயிலிருந்து பிடுங்கி கொண்டு வருகிறான். I get scared looking at a lion in the zoo. நான் ஒரு மிருகக்காட்சி சாலையில் இருக்கிற அந்த சிங்கத்தை பார்த்தாலே எனக்கு பயம் வருகிறது. Even though he can't come, I'm scared. அந்த கூண்டை விட்டு அந்த சிங்கம் வெளியே வர முடியாது. அப்படி இருந்த போதிலும் அதை பார்க்கும் பொழுது எனக்கு பயம் வருகிறது. But once when one of his sheep got attacked, I would just run and say, go home. அப்பொழுது ஒரு ஆட்டுக்குட்டி அந்த சிங்கம் அதை அடிக்கும் பொழுது நான் அதை பார்த்து பயந்து நான் ஓடி விடுவேன். And I'll go home and I'll tell Daddy, you know what happened today? I almost got attacked by a lion. I ran home. I'm safe. Just one of your sheep got lost. நான் என்ன செய்வேன் தெரியுமா? நான் என் தகப்பனிடத்திலே ஓடி சென்று அப்பா என்ன நடந்தது தெரியுமா? அங்கே ஒரு சிங்கம் வந்தது, ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது, நான் என் ஜீவன் தப்ப நான் ஓடி வந்து விட்டேன் என்று சொல்லுவேன். And my dad and mom will say, thank you, you're safe. Good, you're safe. என்னுடைய அம்மா அப்பா சொல்வார்கள், பரவாயில்லை நீ பத்திரமாக வந்து விட்டாயே, அது போதும் என்று சொல்வார்கள். But David, this is not what he did. ஆனால் தாவீது அப்படி செய்யவில்லை. He went and grabbed the sheep from the lion's mouth. அவன் சென்று அந்த சிங்கத்தின் வாய்க்கு அந்த ஆட்டை தப்புவித்தான். The lion was this close. அந்த சிங்கம் மிகவும் அவனுக்கு அருகாமையிலே இருந்தது. And then after that, when the lion rose up against him, he didn't run. அந்த சிங்கம் அவனுக்கு எதிராக எழும்பி வந்த பொழுது அவன் பின்னிட்டு திரும்பி ஓடவில்லை. He grabs him by the beard and hits him till he dies. அவன் தாடியை பிடித்து எடுத்து அவன் அதை கொன்று போடுகிறான். All for one sheep. ஒரே ஒரு ஆட்டுக்குட்டிக்காக. God saw that. தேவன் அந்த காரியத்தை பார்த்தார். It's a man after my own heart. இவன் தான் எனக்கு இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் என்று சொன்னார்.
Also, David was all by himself. அப்பொழுது தாவீது தனியாக தான் இருந்தான். After the first lion came and attacked him, முதலாவது ஒரு சிங்கம் வந்து அவனை தாக்கிய பொழுது, he went home and he told his daddy, "Dad, lion attacked me, but guess what? I hit him and he killed him." அப்பொழுது அவன் வீட்டுக்கு சென்று இந்த காரியத்தை சொல்லும்பொழுது, அப்பா என்ன நடந்தது தெரியுமா, ஒரு சிங்கம் வந்தது, நான் அதை தாக்கி நான் அதை கொன்று போட்டேன் என்று சொன்னான். And I saved your sheep. உங்களுடைய ஆடுகளை நான் பாதுகாத்துக் கொண்டேன் அப்பா என்று சொன்னான். What will you do if your son comes and tells you that? உங்களுடைய மகன் அப்படி வந்து உங்களிடத்தில் ஒரு காரியத்தை சொன்னால் நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்வீர்கள்? I love my son more than I love my sheep. என்னுடைய ஆடுகளை நேசிக்கிறதை காட்டிலும் என் மகனை நான் அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொல்லுவீர்கள். I'll say, son, from now on you stay home, I'll send somebody else. மகனே, நீ இதிலிருந்து நீ போக வேண்டாம், ஆடுகளை பார்க்க வேண்டாம், நீ வீட்டிலே இரு, நான் வேறு யாராவது நான் அனுப்புவேன் என்று சொல்வீர்கள். Or at least let me send one of your brothers with you. அல்லது உன்னுடைய சகோதரர்களை ஒருவனையும் நான் உனக்கு அனுப்புகிறேன் என்று சொல்வீர்கள். So that you can be protected. அந்த விதமாக நீ பாதுகாக்கப்படுவாய். But Jesse didn't do that. ஆனால் ஈசாய் அதை செய்யவில்லை. When Samuel comes to visit him, David's still all alone by himself with the sheep. சாமுவேல் ஈசாயை சந்திக்க வந்த பொழுது தாவீது தன்னந்தனியனாக ஆடுகளிடையே இருக்கிறான். All his other sons are at home. மற்ற 7 குமாரரும் வீட்டிலே இருக்கிறார்கள். David, you take care of the sheep. தாவீது, நீ போய் ஆடுகளை பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டார்கள். Yeah, I know a lion attacked you. That's okay. Hopefully the lion won't come again. You killed him already. ஒரு முறை சிங்கம் வந்தது, பரவாயில்லை, அதை நீ அடித்து கொண்டு விட்டாய், இந்த முறை ஒருவேளை அது வராமல் இருக்கும், நீ போய் பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டார்கள். Out there by the sheep by himself, even his own family has rejected him. அவருடைய சொந்த குடும்பமே ஆடுகளோடு தனியாக இரு என்று சொல்லி இப்படி தனித்து விட்டு விட்டார்கள். Maybe some of you are like that. ஒருவேளை உங்களில் ஒரு சிலர் அப்படி இருக்கலாம். Maybe you feel like even your own family doesn't understand you. ஒருவேளை உங்களுடைய சொந்த குடும்பத்தினரே உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். David was a young boy. தாவீது ஒரு இளம் வாலிபனாக இருந்தான். He may have been a teenager. ஒருவேளை அவன் ஒரு 10 பருவத்தில் இருந்திருக்கலாம். Some of you teenagers may feel that your parents, even though they're in the church, உங்கள் இங்கே இருக்கிறதான 10 பருவத்தில் இருக்கிறவர்கள் ஒருவேளை உங்கள் சபையில் கூட உங்களை தனித்து விட்டார்கள் என்று நினைக்கலாம். They don't understand you. அவர்கள் சபையில் என்னை புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறார்கள் என்று சொல்லலாம். They are partial towards other children over you. மற்ற குழந்தைகளுக்கும் எனக்கும் வித்தியாசம் காட்டுகிறார்கள் என்று நீங்கள் சொல்லலாம். But what blessed God about David? What blessed God's heart when he looked at David? தாவீதை தேவன் பார்த்த பொழுது தேவனுடைய இருதயத்தை ஆசீர்வதித்த காரியம் என்ன? Was how David responded. எப்படி தாவீது பிரதியுத்தரம் சொன்னான் என்ற காரியமே. What did he do when he was all alone with the sheep? நீங்கள் ஆடுகளுக்கிடையே தன்னந்தனியனாய் இருந்தால் எப்படி உணர்வீர்கள்? I'll tell you what I would do if I was out in the sheep. நான் ஆடுகளோடு அப்படி தனியாக நான் இருந்தேனா நான் என்ன செய்வேன் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். And my parents were partial against me. எங்களுடைய பெற்றோர்கள் எனக்கு பாரபட்சம் காட்டுகிறதில்லை. I would grumble. நான் முறுமுறுப்பேன். I would complain. நான் குறை சொல்லுவேன். I would be in a bad mood. நான் ஒரு கெட்ட மனநிலையோடு இருப்பேன். That's what my flesh wants me to do. அதுதான் என்னுடைய மாம்சம் செய்ய விரும்புகிறது. It's okay to sing praises to God in church. சபையிலே தேவனுக்கென்று துதி பாடுகிறது நல்லது. It's okay to sing praises of God to God when everything is going well. எல்லாம் காரியங்கள் சரியாக சென்று கொண்டிருக்கும் பொழுது தேவனை துதிக்கிறது சரிதான். But what when you're all alone and being attacked by lions and bears? ஆனால் நீங்கள் தன்னந்தனியனாக இருக்கும் பொழுது சிங்கமும் கரடியும் உங்களை தாக்கும் பொழுது காரியம் என்ன? And even your own family doesn't understand you. Your loved ones. உங்களுடைய நேசிக்கிற குடும்பமே உங்களை புரிந்து கொள்ளவில்லை. What do you do then? அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? You know what David did? தாவீது என்ன செய்தான் தெரியுமா? He packed in his bag a harp. தன்னுடைய ஒரு பையிலே ஒரு சுரமண்டலத்தை எடுத்து வைத்துக் கொண்டான். And he sang songs to God. தனியாக இருந்து கொண்டு தேவனுக்கென்று பாடல்களை பாடினான். He didn't even have the Holy Spirit. அப்பொழுது அவனுக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லை. But he was a man after God's heart. ஆனால் அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாய் இருந்தான். I don't understand it. நான் அதை விளங்கிக் கொள்ள முடிகிறதில்லை. I don't know how he did it, but he was such a man after God's heart. அவன் எப்படி தேவனுக்கு ஏற்ற இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாய் இருந்தான் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. See Psalms chapter 63. சங்கீதம் 63ஆம் சங்கீதம். You know, a lot of the Psalms, you don't know
where it was written, what was the timing of it, what was the background for the psalm. சங்கீதங்களிலே அநேக சங்கீதங்கள் எப்பொழுது எழுதப்பட்டன, எந்த காரியத்தை குறித்து எழுதப்பட்டன, எந்த பின்னணியிலே அவைகள் எழுதப்பட்டன என்பது நமக்கு தெரியாது. But this psalm I know who wrote it and when it was written too. ஆனால் இந்த சங்கீதம் யாரால் எழுதப்பட்டது, எந்த பின்னணியிலே எழுதப்பட்டது என்பதை, யாருக்கு எழுதப்பட்டது என்பதை நான் அறிவேன். This was written by David. இது தாவீதால் எழுதப்பட்டது. And he wrote it in the wilderness of Judah. அங்கே யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். It says that in my Bible. என்னுடைய வேதாகமத்திலே அது குறிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. One of the few psalms I actually know where it was written. ஒரு சில சங்கீதங்கள் நன்றாய் தெரியும் இது எங்கே என்ன பின்னணியில் எழுதப்பட்டது என்று. This is written in the desert. இது வனாந்தரத்தில் இருக்கையில் எழுதப்பட்டது. Nowadays people write Christian songs by sitting in a coffee shop. ஆனால் இப்பொழுது கிறிஸ்தவ பாடல்கள் எழுதுகிறவர்கள் ஏதோ ஒரு காஃபி கடையில் உட்கார்ந்து கொண்டு எழுதுகிறார்கள். And the AC is on. அங்கே ஏசி போட குளிர்சாதன வசதி இருக்கிறது. And they have lots of good fruit and food. அங்கே நல்ல பழங்களும் நல்ல சாப்பாடு அங்கே இருக்கிறது. And the temperature is just right. அங்கே அந்த சீதோஷ்ண நிலை மிகவும் சரியான நிலையில் இருக்கிறது. And they take out their guitar and their piano and they write a song about God. அவர்கள் தங்களுடைய கிட்டார், தங்களுடைய பியானோ எல்லாவற்றையும் எடுத்து அங்கே பாடல்களை அப்படியாக அவர்கள் எழுதுகிறார்கள். But this is a different kind of worship song. ஆனால் இது ஒரு வித்தியாசமான ஆராதனை சங்கீதம். This is a song of worship. இது ஒரு ஆராதனையின் சங்கீதம். Because it cost David something. இது தாவீதுக்கு ஏதோ ஒரு விலைக்கிரயம் செலுத்த வேண்டியதாக இருந்தது. David's in the desert. தாவீது வனாந்தரத்தில் இருக்கிறான். But he says in verse 1, even though the land is weary and there's no water, I am thirsting for you. ஒன்றாம் வசனத்திலே இப்படி சொல்கிறது, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. Yes, my body is saying I need water, but Lord, I want you. என்னுடைய சரீரம் நான் வறண்டு போய் தண்ணீர் தேவைப்படுகிறது போல இருக்கிறது, ஆனால் ஆண்டவரே நீர் எனக்கு தேவை. Verse 3, because your love is better than life itself. மூன்றாம் வசனம், ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. And verse 5, my soul is satisfied. ஐந்தாம் வசனத்திலே என் ஆத்துமா திருப்தியாகும். Where is this psalm written? இந்த சங்கீதம் எங்கே எழுதப்பட்டது? Not when he was king of Israel. இஸ்ரவேலின் ராஜாவாய் இருக்கிற தருணத்தில் எழுதப்படவில்லை. When he was in the desert. அவன் வனாந்தரத்தில் இருக்கையில் இந்த சங்கீதம் எழுதினான். I imagine David getting sent by his father out saying, David, go take care of the sheep. நான் இப்படி கற்பனை செய்து பார்க்கிறேன், அவருடைய தகப்பன் ஈசாய், மகனே நீ போய் என் ஆடுகளை பார்த்துக்கொள் என்று அனுப்புகிறார். And his father didn't even have the concern to send one of his other brothers to help protect the sheep with David. அவருடைய தகப்பன் இன்னொரு சகோதரனையும் கூட அனுப்பி நீ போய் பார்த்துக்கொள் என்ற அந்த கரிசனை கூட இல்லாதவராய் இருந்தார். And he's all out by himself. தாவீது தன்னந்தனியனாய் இருக்கிறான் in the desert. வனாந்தரத்திலே. And he is singing a song of praise to God. அங்கே தேவனுக்கென்று துதி பாடல் பாடுகிறான். And he lay down his life for one sheep. அங்கே அந்த ஒரு ஆட்டுக்காக தன்னுடைய ஜீவனையை அங்கே பணயம் வைக்கிறான். 15-year-old boy, 16-year-old boy, 17-year-old boy. 15, 16, 17 வயது வாலிபன். God saw that and said, I don't need to see anything more. தேவன் அதை பார்த்தார், நான் வேறு எந்த ஒரு காரியத்தையும் காண விரும்பவில்லை என்று அவர் சொன்னார். I found the next king of Israel. அடுத்த இஸ்ரவேலுடைய அடுத்த ராஜாவை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று சொன்னார். And when God looked at all of Israel and said, who can kill Goliath? இஸ்ரவேல் தேசத்தின் முழுமையும் தேடி பார்த்து கோலியாத்தை கொல்லத்தக்கவன் யார் என்று பார்த்தார். There were some very good men in Israel. அங்கே மிகவும் நல்ல மனிதர்கள் இஸ்ரவேலில் இருந்தார்கள். Saul was an evil man. சவுல் ஒரு பொல்லாத மனுஷன். But Jonathan, his son, was a very good man. ஆனால் சவுலின் மகன் யோனத்தான் ஒரு நல்ல ஒரு மனுஷன். Jonathan had also killed a lot of Philistines just a couple of chapters earlier. ஒரு சில அதிகாரங்களுக்கு முன்பதாக யோனத்தானும் अनेक பெலிஸ்தர்களை அவன் கொன்று போட்டான். He was full of courage. அவன் மிகவும் ஒரு தைரியசாலியாக இருந்தான். He and his armor bearer climbed a cliff and started fighting against the Philistines and beat them. அவனும் அவனுடைய ஆயுததாரியும் ஒரு மலை உச்சிக்கு ஏறி அந்த எதிராளிகளை பெலிஸ்தர்களை கொன்று போடுகிறார்கள். But when God was looking, who can I find to kill Goliath? ஆனால் கோலியாத்தை கொல்லத்தக்க ஒரு மனுஷன் யார் என்று தேவன் தேடி பார்த்த பொழுது he went past even the big courageous warriors. அங்கே மிகவும் பராக்கிரமசாலிகளாக இருந்த அந்த போர் வீரர்களை எல்லாம் தவிர்த்து விட்டார். For the big giants he needed a man after his own heart. அந்த கோலியாத்தை கொல்ல தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன் தேவனுக்கு தேவைப்பட்டது. Who was not afraid of the lions and the bears. அங்கே சிங்கங்களையும் கரடிகளையும் பார்த்து பயப்படுகிற மனுஷன் அல்ல. Who in the desert would sing songs of praise to God. வனாந்தரத்திலே தேவனுக்கென்று துதி பாடல் பாடக்கூடிய மனுஷன் யார்? When nobody was watching.
யாருமே தன்னை பார்க்காத சமயத்திலே. The only reason we know that because David told Saul that. இந்த அது எழுதினார் என்பது நமக்கு எப்படி தெரிய வந்தது என்றால் அதை தாவீது இங்கே சொல்லுகிறார் சவுலிடத்திலே. In his heart he was singing songs to God. அவன் தன்னுடைய இருதயத்திலே தேவனுக்கென்று பாடல்களை பாடிக்கொண்டிருந்தான். What is the lions and the bears that come into your life? உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிறதான சிங்கங்களும் கரடிகளும் எவை? What is the sheep that God has entrusted to you? உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிற ஆடுகள், தேவன் கொடுத்த ஆடுகள் யாவை? I see that the sheep that God has entrusted to me, these little sheep are the little promises of God that God has given me. தேவன் என் வசத்திலே ஒப்புவித்திருக்கிறதான அந்த ஆடுகள் கொடுத்த ஒரு சில வாக்குத்தத்தங்கள் என்று நான் பார்க்கிறேன். I have loved you with an everlasting love. அநாதி ஸ்நேகத்தால் உன்னை நான் சிநேகித்தேன். Even though a woman may forget her newborn child, I will not forget you. ஒரு ஸ்திரீ தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். I think about you more often than the sand in the seashore. கடற்கரையிலே மணல் அத்தனை காட்டிலும் நான் உன்னை அதிக தடவை நான் உன்னை நினைத்து பார்க்கிறேன் என்று சொல்கிறார். These are precious and magnificent promises. இவர்கள் மகா அருமையும் மேன்மையுமான வாக்குத்தத்தங்கள். That's what the Bible calls them. அதைத்தான் இப்படித்தான் அந்த வாக்குத்தத்தங்களை குறித்து வேதம் சொல்கிறது. But I'll tell you, they are like little sheep. ஆனால் நான் சொல்லுகிறேன் அவைகள் எல்லாம் சிறு சிறு ஆடுகளைப் போல. I'll tell you why I know they are like little sheep. அவைகள் சிறு ஆட்டுக்குட்டிகளைப் போல இருக்கிறார்கள் என்பதை நான் எப்படி அறிவேன் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். Because they feel like little sheep when the lion and the bear comes at it. அப்பொழுது அந்த சிங்கமும் கரடியும் அவைகள் தாக்க வரும்பொழுது அவைகள் பலவீனமாய் அப்படி இருக்கிறார்கள். The devil comes like a roaring lion. பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வருகிறான். And my flesh and my feelings come at me so strongly. என்னுடைய மாம்சமும் அதனுடைய காரியங்களும் மிகவும் பலமாக என்னை தாக்க வருகின்றன. They are so big. அவைகள் மிகவும் பெரியவைகளாக இருக்கின்றன. And they attack me. அவைகள் என்னை தாக்குகின்றன. And I have this little lamb that says, I have loved you with an everlasting love. அந்த சமயத்திலே இந்த ஒரு சிறு ஆட்டுக்குட்டியை போல இருக்கிற இந்த வாக்குத்தத்தம் அநாதி ஸ்நேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன். God works all things together for good. எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக தேவன் முடிய பண்ணுகிறார் என்ற வாக்குத்தத்தம். I will never leave you nor forsake you. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. These are God's words. இவைகளெல்லாம் தேவனுடைய வார்த்தைகள். But you tell me, how big do they feel when your feelings come up against you? உங்களுடைய உணர்ச்சிகள் உங்களிடத்திலே மிகவும் தாக்கி பலமாய் வரும்பொழுது இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்னாக தோன்றுகின்றன? God says that his word is like a sword. தேவனுடைய வார்த்தை ஒரு பட்டயத்தை போல இருக்கிறது என்று தேவன் சொல்கிறார். But they don't feel like a sword. ஆனால் அவைகளை பார்க்கும் பொழுது ஒரு பட்டயத்தை போல நமக்கு தோன்றவில்லை. They feel like a little lamb. அவைகள் ஒரு சின்ன ஆட்டுக்குட்டிகளை போல தான் இருக்கின்றன. But God is looking for people who are men after his own heart and women after his own heart. தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற புருஷரையும் இருதயத்துக்கு ஏற்ற ஸ்திரீகளையும் தேவன் நோக்கி கொண்டிருக்கிறார். And the way God finds out what our hearts are like is how we respond when the lion comes against that little sheep. அந்த சிங்கம் அந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு எதிராக வழுவும் பொழுது நாம் எப்படி பதில் செய்கிறோம் என்பது இந்த இருதயத்தை தேவன் பார்க்கிறார். So when all of your feelings tells you that God doesn't love you, உங்களுடைய உணர்ச்சிகளின் மொத்தமும் தேவன் உங்களை அந்தளவாய் நேசிப்பதில்லை என்று உங்களை சொல்லும் பொழுது, when your circumstances say that God doesn't love you, உங்களுடைய சூழ்நிலைகள் தேவன் உங்களை நேசிக்கிறதில்லை என்று சொல்லும் பொழுது, when a marriage proposal falls through, ஒரு கல்யாண காரியம் அது சரியாக ஒத்துப்போகவில்லை, when you want to have a child and you can't have a child, நீங்கள் உங்களுக்கு குழந்தை வேண்டும் என்று நினைக்கும் பொழுது உங்களால் குழந்தை பெற முடியாது என்ற ஒரு சூழ்நிலை, when you wanted to get a better job and you didn't get a better job, உங்களுக்கு ஒரு மேலான ஒரு நல்ல வேலை வேண்டும் என்று நீங்கள் விரும்பும் பொழுது உங்களுக்கு கிடைக்காது என்ற சூழ்நிலை வரும் பொழுது, all of those things are like the lion and the bear. இந்த சூழ்நிலைகள் எல்லாமே ஒரு சிங்கத்தையும் கரடியையும் போல இருக்கின்றன. And then God is saying, who among my people will treat these little sheep, which are the promises of God? தேவன் சொல்லுகிறார், என்னுடைய ஜனங்களிலே யார் இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டிகளை போல பார்த்துக் கொள்ளக்கூடிய இருதயம் உள்ளவர்கள் யார் என்று பார்க்கிறார். And fight for them. அவைகளுக்காக ஒரு சண்டையிடுகிற இருதயம் உடையவர்கள். To fight that these promises are precious. அவருடைய வாக்குத்தத்தங்கள் அருமையானவைகள் என்று அவைகளுக்காக போராடுகிற மனிதர்கள். When the lion and the bear tries to grab one of those promises and have it in its mouth,
ஒரு சிங்கமோ கரடியோ அந்த வாக்குத்தத்தங்களில் ஒன்றை தன்னுடைய வாயிலே பிடித்துக்கொண்டு கவி கொண்டிருக்கும் பொழுது, like David, I'll go and snatch it from that lion's mouth. தாவீதை போல நானும் சென்று அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து அந்த வாக்குத்தத்தை நான் பறித்து என்னுடையதாக ஆக்கிக் கொள்கிறேன். And when the devil or the world or my feelings stand up against me, I will smite it. இந்த உலகமோ இந்த சாத்தானோ என்னுடைய உணர்ச்சிகளோ இது எதிராக நிற்கும் பொழுது நான் அதுக்கு எதிராக நின்று நான் இதை பிடித்துக் கொள்கிறேன். That the small little sheep are more valuable because it is what God has given me. இந்த சிறியதான இந்த ஆட்டுக்குட்டிகள் மிகவும் மதிப்புக்குரியவைகள் ஏனென்றால் அவைகளை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். Dear brothers and sisters, I'm not trying to tell a story. சகோதர சகோதரிகளே, நான் இங்கே ஒரு கதையை நான் சொல்லவில்லை. This is how I have seen the Lord has asked me to live in my life. என்னுடைய வாழ்க்கையை இப்படி தான் வாழ வேண்டும் என்று தேவன் சொன்ன காரியத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். For many years I was living afraid of the lion and afraid of the bear. அநேக ஆண்டுகளாக சிங்கத்தை குறித்தும் கரடியை குறித்தும் ஒரு பயந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். And I kept asking God to fill me with the Holy Spirit so that one day I can just hit the lion and the bear. ஆண்டவரே, ஒரு நாளிலே அந்த சிங்கத்தையும் கரடியையும் நான் அடித்து தாக்க முடியாதாக என்னை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும் என்று தேவனிடத்திலே தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தேன். But God had to show me that he had given me these precious promises. ஆண்டவர் எனக்கு காண்பித்தார், அவர் எனக்கு இந்த அருமையான வாக்குத்தத்தங்களை எல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை. And they were like little sheep that God had entrusted to me. அவர்கள் சிறு ஆட்டுக்குட்டிகளை என் வசத்திலே ஒப்புவித்து தேவன் ஒப்புவித்த ஆட்டுக்குட்டிகளைப் போல இருக்கின்றன. And God said, you have to guard them. ஆண்டவர் சொல்கிறார், நீ அவைகளை காத்துக்கொள்ள வேண்டும். It's like a little baby God has guarded you. தேவன் கொடுத்த ஒரு சிறு குழந்தையை போல அந்த வாக்குத்தத்தங்கள் இருக்கின்றன. But there's a wolf in the house too. ஆனால் வீட்டிலே அங்கே ஒரு ஓநாயும் இருக்கிறது. And the wolf hates the baby. அந்த ஓநாய் அந்த குழந்தையை அடிக்கிறது. Every time the wolf, you're not looking, the wolf is trying to eat the baby. ஒவ்வொரு சமயமும் அந்த ஓநாய் அந்த ஆட்டுக்குட்டியை, அந்த குழந்தையான அந்த குஞ்சு குட்டியை அதை அடிக்க வருகிறது. When we're born again, God says you're a new creation. நாம் மறுபடியும் பிறந்த பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ ஒரு புது சிருஷ்டியா இருக்கிறாய். It's like a little baby. அது ஒரு சிறு குழந்தையை போல இருக்கிறது. But the devil hates it. ஆனால் பிசாசு அதை வெறுக்கிறான். And my flesh hates it. ஆனால் என்னுடைய மாம்சமும் அதை வெறுக்கிறது. It's like the lion and the bear and the wolf. அது அந்த கரடியும் சிங்கமும் அந்த ஓநாயும் போல தான் இருக்கிறது. And I have to keep fighting the wolf. நான் அந்த ஓநாயை எதிர்த்து போராடி கொண்டே இருக்க வேண்டும். I have to keep fighting the lion and the bear for that little baby. அந்த சிறு அந்த குட்டிக்காக அந்த ஓநாயையும் கரடியும் எதிர்த்து நான் போராடி கொண்டே இருக்க வேண்டும். If I keep fighting, that baby will grow stronger and stronger. நான் அதற்காக தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கும் பொழுது அந்த குழந்தை, இந்த குட்டி பலம் மிகுந்ததாக வளர்ந்து கொண்டே இருக்கும். My new man will grow stronger and stronger. என்னுடைய புதிய மனுஷன் பலவானாய் மாறிக்கொண்டே இருப்பான். And slowly the lion and the bear and the wolf will know that every time it comes it gets punched and hit. ஒவ்வொரு முறை அந்த கரடியும் சிங்கமும் வந்து தாக்க வரும் பொழுதெல்லாம், ஒவ்வொரு தடவை வந்து திரும்பும் போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் நமக்கு திரும்ப அடி கிடைக்கும் என்று அவர்களுக்கு தெரிந்துவிடும். And I'll find that it will be easier for me to get victory over sin. பாவத்துக்கு மேலாக ஒரு வெற்றி பெறுவது அந்த தருணத்திலே அது சுலபமாக இருக்கும். So let me end by going back to John chapter 10. யோவான் 10ஆம் அதிகாரத்திற்கு திரும்ப சென்று நான் முடிக்க விரும்புகிறேன். Jesus is the good shepherd. In verse 11, he lays down his life for the sheep. 11ஆம் வசனத்திலே ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்த நல்ல மேய்ப்பன் இயேசு. See in verse 12 and 13. 12 13ஆம் வசனங்களை பாருங்கள். He who is a hired hand, when he sees the wolf coming, he leaves the sheep and runs away. மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியாள் ஓநாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். He runs away because he is a hired hand. அவன் ஒரு கூலியாளாய் இருக்கிறதுனாலே அவன் விட்டு ஓடி போகிறான். And he's not concerned for the sheep. அவன் ஆடுகளை குறித்த கரிசனை இல்லாதவனாய் இருக்கிறான். This is one of the things that God had to show me. இது தேவன் எனக்கு காண்பித்த ஒரு காரியங்களிலே ஒன்று. You're running away when trouble comes. பிரச்சனை வரும்பொழுது நீ அவைகளை விட்டு ஓடி போய் விடுகிறாயே. You don't guard the promises of God because you're a hired hand. நீ தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களை காப்பாற்ற இல்லாமல் நீ ஒரு கூலியாளை போல விட்டு ஓடி விடுகிறாயே. You want some payment. You want some payment from me. நீ என்னிடத்திலிருந்து ஏதோ ஒரு கூலியை எதிர்பார்க்கிறாய். It may be money. அது ஒரு பணமாக இருக்கலாம். It may be comfort. அல்லது ஒரு வசதியாக இருக்கலாம். It may be some answered prayer. அல்லது ஒரு ஜெபத்துக்கு ஒரு பதிலாக இருக்கலாம். You're a hired hand. நீ ஒரு கூலியாள். Because you run away when trouble comes. ஏனென்றால் ஒரு பிரச்சனை துன்பம் வரும்பொழுது நீ ஓடி விடுகிறாய்.
But Sandeep, I'm waiting for the day ஆனால் சந்தீப், நான் இந்த நாளுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று தேவன் சொல்கிறார். when you'll see that my promises are more precious than your feelings. உன்னுடைய உணர்ச்சிகளை காட்டிலும் நான் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் மேன்மையானவைகள் என்பதை நீ உணரும் நாளிலே, that you'll be willing to give up your whole life, உன்னுடைய முழு ஜீவனையும் நீ விட்டு கொடுக்க நாளிலே, all of your comforts, all of your pleasures, உன்னுடைய வசதிகள், உன்னுடைய இன்பங்கள் எல்லாவற்றையும் நீ விட்டு கொடுக்கும் பொழுது, because you see that my promises are more valuable, அப்பொழுது என்னுடைய வாக்குத்தத்தங்கள் மிகவும் மேன்மையானவைகள் என்பதை நீ அறிந்து கொள்வாய். that you're willing to lay down your life, உன்னுடைய ஜீவனை அதற்காக நீ கொடுக்கிறவனாய் இருப்பாய், for these sheep. இந்த ஆடுகளுக்காக. And that is how God wants us to also be towards our other brothers and sisters. நம்முடைய மற்ற சகோதர சகோதரிகளோடு நாமும் அப்படிப்பட்டதான உறவை கொண்டு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். I want you to meditate on that word. Am I a hired hand? நான் ஒரு கூலியாளா என்ற அந்த பதத்தை குறித்து நீங்கள் தியானிக்கும்படி நான் விரும்புகிறேன். Lord Jesus, am I somehow wanting some payment from you? ஆண்டவராகிய இயேசுவே, நான் ஏதோ ஒரு விதத்திலே உம்மிடத்திலே ஏதாவது ஒரு கூலியை பெற நான் எதிர்பார்க்கிறேனா? I want you to give me something. நான் நீர் எனக்கு ஏதாவது ஒன்று தர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். Then we are lying when we say, Lord Jesus, you are more than enough. அப்பொழுது ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும் என்று சொல்லும் பொழுது நாம் வெறும் பொய்யை தான் சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். No, he's not more than enough. அவர் மாத்திரம் போதும் என்று இல்லை. We want some kind of payment. நீங்கள் ஏதோ ஒரு கூலியை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். Some kind of feeling. ஏதோ ஒரு உணர்ச்சி. Some easy way in life. வாழ்க்கையிலே லகுவான காரியங்கள் வேண்டும் என்று. But I want to end with what we started singing with. நாம் அந்த பாடிய பாடலை குறித்து நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். I want to keep on saying more and more truly that Lord, you are more than enough. ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும் என்று மிகவும் உண்மைபூர்வமாக நான் சொல்ல நான் விரும்புகிறேன். You laid down your life for me, you are more than enough. நீர் எனக்காக ஜீவனை கொடுத்தீர், நீர் மாத்திரம் போதும். You know, I felt like the Lord was asking me this one day. ஆண்டவர் என்னை கேட்கிறதாக நான் உணர்ந்தேன் ஒரு நாளிலே. 2000 years ago I died for you. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் உனக்காக மரித்தேன். And then after I died for you, I rose from the dead and I sent the Holy Spirit so that you could have him one day. நான் மரித்து நான் மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்து பிறகு நீ நல்ல ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவரை நான் உனக்கு கொடுத்தேன். And one day many years ago I opened your eyes to this. அநேக ஆண்டுகளுக்கு பிறகு உன்னுடைய கண்களை நான் இதை பார்க்கும்படி நான் உன் கண்களை திறந்தேன். And you were born again. நீ மறுபடியும் பிறந்தாய். What more should I do for you? இதற்கு மேலாக நான் என்னத்தை செய்ய வேண்டும் உனக்காக? Suppose your wife gets cancer tomorrow. ஒருவேளை உன்னுடைய மனைவி நாளை அவருக்கு ஒரு புற்றுநோய் வருகிறது என்று வைத்துக்கொள்வோம். And she dies. அவர் மரித்து விடுகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். And then all your children get cancer and they die too. உன்னுடைய பிள்ளைகள் அனைவருமே புற்றுநோயால் தாக்கப்பட்டு அவர்களும் மரித்து விடுகிறார்கள். And all your friends leave you. உங்களுடைய நண்பர்கள் எல்லாரும் உங்களை விட்டு விடுகிறார்கள். Have I not done enough for you already? இந்த சமயத்திலே நான் உனக்கு போதுமானவற்றை நான் செய்யவில்லையா? Do you deserve that your children don't get cancer? உங்களுடைய பிள்ளைகளுக்கு புற்றுநோய் வரக்கூடாது என்று ஏதாவது ஒரு தகுதி உனக்கு இருக்கிறதா? Is that the payment you want from me? இந்த விதமான இந்த கூலியை தான் என்னிடத்திலிருந்து நீ எதிர்பார்க்கிறாயா? You want your family to live? உங்களுடைய குடும்பம் நன்றாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறது. You want some kind of promotion at your work? உங்களுடைய வேலையிலே ஒரு வேலை உயர்வு. Because you're following me. Is that the payment you want? நீ என்னை பின்பற்றி வருகிறதுனாலே இந்த காரியங்களை எல்லாம் கொடுத்து நான் ஒரு கூலியை போல நான் கொடுக்கும்படி நீ எதிர்பார்க்கிறாயா? So when we sing, Lord, you're more than enough, நான் ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும் என்று நான் பாடும் பொழுது I have to say, Lord, what is on the other side of more than enough? நீர் மாத்திரம் போதும் என்பதற்கு மறுபக்கம் என்ன ஆண்டவரே? My family is on the other side. என்னுடைய குடும்பம் அதனுடைய மறுபக்கத்தில் இருக்கிறது. My comforts are on the other side. என்னுடைய சுகம் மறுபக்கத்தில் இருக்கு, வசதிகள் மறுபக்கத்தில் இருக்கின்றன. It's not easy to say, Lord, you're more than enough. ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும் என்று சொல்வது அவ்வளவு சுலபம் அல்ல. But that's what the Lord asks me to do. அதைத்தான் ஆண்டவர் என்னை சொல்லும்படி சொல்கிறார். He's given me his precious promises. அவர் மிகவும் மேன்மையான அருமையான வாக்குத்தத்தங்களை எனக்காக கொடுத்திருக்கிறார். He wants to know me. He wants me to know him. அவர் என்னை அறிந்தது போல நானும் அவரை அறிய அவர் விரும்புகிறார். But I must lay down my life. ஆனால் அதற்கென்று நான் என்னுடைய ஜீவனை நான் கொடுக்க வேண்டும். For his promises. அவருடைய வாக்குத்தத்தங்களுக்காக. I cannot live by my feelings. என்னுடைய உணர்ச்சிகளின் அடிப்படையிலே நான் வாழ முடியாது. I cannot live by my circumstances. என்னுடைய சூழ்நிலைகளின் அடிப்படையிலே நான் வாழ முடியாது.
Jesus must be the only one who matters in my life. இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமானவராக இருக்க வேண்டும். The straight line must be between me and Jesus. இயேசுவுக்கும் எனக்கும் அந்த ஒரு நேர்கோடு இருக்க வேண்டும். And all of God's promises must be more valuable than everything else. எல்லாவற்றை பார்க்கிலும் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மிகவும் மேன்மையானவர்களாக எனக்கு இருக்க வேண்டும். May God help us. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கேட்ட வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியானவரை ஆண்டவர் பார்க்க செய்தார். ஆடுகளை பாதுகாக்கிறவனாய் நான் இருக்கிறேனா? ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை, விசேஷித்த வாக்குத்தத்தங்களை நான் பாதுகாக்கிறவனாக இருக்கிறேனா என்று நாம் கேட்டோம். நீர் மாத்திரம் போதும் என்கிற வார்த்தை மிகவும் ஆழமான வார்த்தை. ஒருவேளை நாம் அதை உணராமல் பாடியிருக்கிறோம். ஆண்டவர் உணர்ந்து கொள்ள முடியாது இந்த செஷனில் நம்மளோட கூட பேசியிருக்கிறேன். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆமாண்டவரே, நான் வேறு எந்த கூலியும் எதிர்பார்க்கவில்லை கர்த்தாவே. ஏற்கனவே எனக்கு செய்தது கர்த்தாவே, எனக்காக நீ ஜீவனை கொடுத்தது போதும் ஆண்டவரே. வேறு எதையும் ஆண்டவரே உடைய கருத்தில் நான் எதிர்பார்க்கவில்லை கர்த்தாவே. நான் கூலிக்காரனாய் வரவில்லை கர்த்தாவே. இந்த வேளையில் கூட நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். நம்ம ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட நீர் பேசுனதுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. எங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களோடு இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில் 2 செஷன்லையும் ஆண்டவர் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நீர்களை கொடுத்த அருமையும் இறைமையுமான வாக்குத்தத்தங்களுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, அவைகள் நாங்கள் சிங்கத்தின் வாயிலிருந்தும் கரடியின் வாயிலிருந்தும் ஆண்டவரே நாங்கள் அதை பாதுகாக்க முடியாது எங்களை அர்ப்பணிக்கிறோம். உண்மை இன்னும் அதிகமாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய இருதயத்தை எங்கள் ஒவ்வொருக்கும் தாரும். நிறைய மகிமைப்படும் கர்த்தாவே. மீதியுள்ள நேரங்களில் எங்களோடு கூட இருப்பீராக. மதிய உணவை ஆசிரியத்து தாரும். நாங்கள் அதை சாப்பிட்டு பலப்படுவோம். மதியானம் ஆண்டவரை விழிப்போடு கேட்க முடியாது எங்களை ஆண்டவரே நீர் பலப்படுத்தும். எல்லா தூக்கங்களுக்கும் ஆண்டவரே சோர்வுகளுக்கும் உங்களை விலக்கி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நிறைய மகிமைப்படும் கர்த்தாவே. தொடர்ந்து நீர் வழிநடத்துவீராக. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.